ஆரம்பிக்கலாங்களா? நீ இன்ஸ்டால இருக்கியா? நீலியா? நீங்கள் இப்போது ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் ரீல்ஸ் வீடியோவுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜுடைய சைஸை மட்டும் 4:5 மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இமேஜை மட்டும்தான் எடிட் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டேட்டா இருக்கிற 4:5 செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள ரெசல்யூஷன் இருக்கையில் ஹை குவாலிட்டி கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 4:5 ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் ஆட் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் லேயர் தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ உங்களோட இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதுக்கு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஜூம் ஆயிரும். இப்போ உங்களோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டாப்பில் போயிருக்கலாம். உங்களோட பேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தெரியாமல் இருக்கலாம். அப்படி உங்களோட பேஸ் இருந்துச்சுன்னா உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் ஒன் ஆப்ஷன் போய்க்கோங்க. டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜோட ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மூவ் பண்ணி உங்களோட பேஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் சரியாக தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க. மேலே பார்த்தீங்கன்னா சேரைக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மே இருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணினோ சேம் மெத்தடில் நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோடைய சைஸை மட்டும் 4:5 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு எப்படி தான் இருக்கும். நம்ம ரொம்பவுமே ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிடலாம். அது எப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 குரூப் நான் கொடுத்துருப்பேன். குரூப் 1லேருந்து குரூப் மேலே பார்த்தீங்கன்னா குரூப் 8 வரையா பார்த்தீங்கன்னா ஒரு 8 குரூப் இருக்கும். அந்த 8 குரூப்பில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அதாவது டிபி மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. வேறு எதுவுமே நீங்கள் பெருசாக பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் டிபி மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இப்போ நான் கொடுத்துருக்க அந்த குரூப் 1 கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிபி சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல சர்க்கிள் 1 ஒரு இமேஜ் இருக்கா, சர்க்கிள் 1 சொல்லி ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே உள்ள கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே உள்ள மீடியா ஐக்கன் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கிளருக்கு பேரும். மேலே உள்ள 6 மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ஐட்மோஸுங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண எல்லா இமேஜ் இருக்கும். அதில் நீங்கள் என்ன இமேஜ் டிபியில் வைக்க போகிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் இமேஜ் டிபி ஆட் பண்ணக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் இருக்கும். அந்த லிரிக்ஸோடைய ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபாண்டாக தான் இருக்கும். உங்களுக்கு நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்டுடைய டவுன்லோட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நான் கொடுத்துருக்க ஃபாண்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதை அப்படியே பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எடிட்டர்ஸ்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாண்டு கிட்ட உள்ள 6 மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. வியூ ஆல் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இம்போர்ட் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் ஃபோனில் உள்ள டவுன்லோட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுடைய டவுன்லோட்ஸ் எங்கே இருக்குங்கிறத தேடி பார்த்துக்கோங்க. ஃபாண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபாண்டு மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். கிளிக் பண்ணிவிட்டு மேலே சைட் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாண்டு உள்ள ஆட் ஆயிரும். இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற ஐக்கன் ஆனில் இருந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மேலே உள்ள சர்ச் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு KOM சொல்லி டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு அந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். அந்த ஃபாண்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாண்டு உள்ள பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டு லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் சேஞ்ச் ஆயிரும். நான் கொடுத்துருக்க லிரிக்ஸோட எண்டில் வச்சுட்டு ஒரு பேஸ் ஆட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு லிரிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சேஞ்ச் ஆயிரும். இப்போ நீங்கள் பேக் வந்துக்கலாம்.
நீங்கள் ஒரே ஒரு குரூப்பில் மட்டும் நீங்கள் லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணால் போதும், மீதி இருக்கிற எல்லா குரூப்புக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் ஜஸ்ட் இமேஜை மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ குரூப் 2 செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் போயிட்டு எடிட் குரூப் போய்க்கோங்க. எடிட் குரூப் பண்ணக்கப்புறம் அந்த சர்க்கிள் 1ல் மட்டும் உங்களோட அடுத்த இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உள்ள ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள், ப்ளே ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ், அதாவது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து ப்ளே ஆகுமா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆடியோ கேட்குற இடத்துல உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே இது கேர்ள்ஸ் வாய்ஸ் கேட்குற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆடியோ நீங்கள் ப்ளே பண்ணுங்கள், எந்தெந்த குரூப் வருதோ அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் வர குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆடியோ கேட்டுச்சுன்னா அதில் உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே கேர்ள்ஸ் வாய்ஸ் கேட்டுச்சுன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 8 குரூப் இருக்கும், அந்த 8 குரூப்பில் மட்டும் உங்களுக்கு பிடிச்சவங்க இமேஜை ஒன் பை ஒன்னாக மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் இமேஜில் மட்டும் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணால் போதும். லிரிக்ஸ் நான் வந்து டைப் பண்ணி கொடுத்துட்டேன். ஓகே, 8 குரூப்லையும் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 9 இருக்கா, ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதில் ஜஸ்ட் லிரிக்ஸ் மட்டும் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்தோனிராஜ் எடிட்ஸ் சொல்லி நேம் இருக்கா, ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த லிரிக்ஸ் செலக்ட் பண்ணக்கப்புறம் கீழே உள்ள எடிட்டர்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நான் கொடுத்துருக்க நேமை நீங்கள் டைப் பண்ணி அழிச்சு விட்டுட்டு உங்களோட இன்ஸ்டாடியோ நேம் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு டிக் வந்து கொடுத்துட்டு நீங்கள் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. வேறு எதுவும் நீங்கள் பெருசு வந்து சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. குரூப் 9ல் மட்டும் உங்களோட இன்ஸ்டாடியோ நேம் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா குரூப் 10ல் இருந்து குரூப் 14 வரையா பார்த்தீங்கன்னா ஒரு 5 குரூப் இருக்கும். ஓகே, குரூப் 10ல் இருந்து குரூப் 14 வரையா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 குரூப் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த 5 குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிபி இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க, நேம் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. மொத்தம் 3 விஷயம் நீங்கள் வந்து அந்த குரூப் 10ல் இருந்து குரூப் 14 வரையா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 குரூப் இருக்கும். அந்த 5 குரூப்பில் நீங்கள் 3 விஷயம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஒன்று டிபி, ஒன்று இமேஜ், இன்னொன்று நேம். இந்த 3 மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். நான் கொடுத்துருக்க அந்த குரூப் 10 கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. எடிட் குரூப் பண்ணக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் 2 இருக்கா, ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 4:5 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நேம் இருக்கா, ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டர்ஸ்க்கு போயிட்டு உங்களோட நேமை நீங்கள் டைப் பண்ணி சேஞ்ச் பண்ணி டிக் வந்து கொடுத்துக்கோங்க. நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் 1 இருக்கா, சர்க்கிள் 1 செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு சர்க்கிள் 1ல் என்ன இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த 3 மட்டும் தான் நீங்கள் ஒவ்வொரு குரூப்லையும் வந்து பண்ண போகிறீங்க. நேம், டிபி, அதுக்கடுத்து இமேஜ், இந்த 3 மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. சேம் மெத்தடில் மீதி இருக்கிற அந்த குரூப் 10ல் இருந்து குரூப் 14 வரையா கொடுத்துருக்க எல்லா குரூப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நேம், டிபி, இமேஜ், ஸோ இந்த 3 மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த 3 நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா உங்களோட இன்ஸ்டா ஐடியோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க. இன்ஸ்டா ஐடி இருப்பா, அவங்களோட இன்ஸ்டாவோட மெயின் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அது எங்கே ஆட் பண்ணுங்கிற மட்டும் நான் சொல்கிறேன். இதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் இருக்கா, குரூப் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த குரூப் 10ஓட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. உங்கள் இன்ஸ்டா ஐடியோட மெயின் பேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அதை இங்கே உள்ளே வந்து ஆட் பண்ண போகிறோம். இதே மாதிரி இந்த டபுள் பீட் மார்க்கில் அந்த டபுள் பீட் மார்க் இருக்கா, அதே மாதிரி இந்த குரூப் 10ஓட அந்த ஃபஸ்ட்டு குரூப் 10 ஸ்டார்டிங்கில் வந்து வச்சுக்கோங்க. குரூப் 10 ஸ்டார்டிங்கில் வச்சக்கப்புறம் கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா போய்ட்டு வியூ ஆல் கொடுத்துட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் உள்ள ஸ்க்ரீன்ஷாட், அதாவது உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கல நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்க, ஸோ அந்த ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த உங்களோட அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இன்ஸ்டா ஐடியோட மெயின் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஓப்பன் ஆயிருச்சா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த இமேஜ் உள்ள வந்து ஆட் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க ஆடியோட எண்டு போயிட்டு கீழே 2 ஆரம் மார்க் இருக்கா, உங்களோட ஆடியோட எண்டு வரையா, ஸோ இந்த ஆரம் மார்க்கை கிளிக் பண்ணி உங்களோட அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் லைட்டை வந்து ஜூம் பண்ண போகிறோம். உங்களோட அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் மூவ் ஆன் ஆப்ஷன் போய்க்கோங்க. டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு நம்மளுக்கு ஒயிட் லேயர் வந்து தெரியக்கூடாது, இதே மாதிரி ஒயிட் லேயர் மறையிற அளவுக்கு இதே மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மூவ் பண்ணி இதே மாதிரி வந்து உங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி மேலே உள்ள டாப்பில் உள்ள நேம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி மூவ் பண்ணி கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு பீட் மார்க்குக்கும் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 10 இருக்கா, அதாவது குரூப் 10ஓட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. இப்போ குரூப் 10 ஸ்டார்டிங்கில் வச்சக்கப்புறம் அந்த குரூப் 10 முடிகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீட் மார்க் வந்து வச்சிருக்கேன்னா, ஸோ அந்த பீட் மார்க்கில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆட் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சென்டர் உள்ள இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணி குரூப் 10க்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 11 இருக்கா, அந்த குரூப் 11ஓட எண்டில் வச்சுக்கோங்க. எண்டில் ஒரு பீட் மார்க் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த எண்டில் வச்சக்கப்புறம் அந்த பீட் மார்க் ஆட் பண்ணி கொடுத்துருக்க அந்த எண்டில் வச்சுக்கோங்க. செகண்டு அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு இதே மாதிரி சென்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை லாங் ப்ரெஸ் பண்ணி நான் கொடுத்துருக்க குரூப் 11 கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குரூப் 12 இருக்கா, அந்த குரூப் 12ஓட எண்டு போயிட்டு அதையும் கிளிக் பண்ணிவிட்டு இதே மாதிரி சென்டரில் கட் பண்ணி இதே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்புக்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்த குரூப் 13 இருக்கா, ஸோ அதையும் கட் பண்ணிவிட்டு
அதையும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு மூவ் பண்ணி கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஒரு குரூப் இருக்கும், அதையும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு குரூப் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி இதே மாதிரி வந்து பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் இப்போ ஒரு 2 சேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டோம்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சுச்சு. எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஆடியோட ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே ஒரு ஆடியோ கொடுத்துருப்பேன். ஆடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 எஃபெக்ட் 2ன்னு சொல்லி ஒரு 2 எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 இருக்கா, அந்த எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதாவது எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேயர் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. எஃபெக்ட் 1 உள்ள எஃபெக்ட்டை காப்பி பண்ணக்கப்புறம் இது எங்கே ஆட் பண்ண போகிறோம்னா ஒரே ஒரு 5 குரூப்பில் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இப்போது ஆடியோட அப்படியே ரைட் சைடு அப்படியே மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 10 வந்து ஆரம்பிக்குது. குரூப் 10 குரூப் லெவல் குரூப் 10லேருந்து குரூப்போட எண்டு வரையாக கொடுத்துருக்க ஒரு 5 குரூப் இருக்கும். அந்த 5 குரூப் மட்டும் தான் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிற சொல்லட்டுமா? இப்போ அந்த குரூப் 10 இருக்கா, அந்த குரூப் 10 டிக்ளேட் பண்ணி குரூப் 10 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் கூட ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதுக்கு சைடில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கான், பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி, ஸ்பீட் ஐக்கான் இந்த 3 மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த வந்து மூவ் அண்ட் ராசமும் இந்த பார் அண்ட் ஷேடோவும் இந்த எஃபெக்ட் ஐக்கான் இந்த 3 ஐக்கான் மட்டும் ஆனில் இருக்கணும். இதை தவிர வேறு எந்த ஐக்கான் ஆனில் இருந்தாலும் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் அந்த குறிப்புக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உள்ள வந்து அடையிடும். சேம் மெத்தட் தான் அடுத்தடுத்த குறிப்புக்கும். இப்போ குரூப் லெவலில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே குட்டி பாக்ஸ் கூட ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு சேம் மெத்தட் தான். இப்போ டேரெக்டாகவே நீங்கள் கீழே உள்ள பேஸ்ட் ஸ்டைலுங்கிற ஆரம்பருக்கு கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே அந்த இமேஜில் வந்து ஆட் ஆயிரும், அந்த குரூப்பில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 12 இருக்கா, ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் மெத்தட் தான் அதே குட்டி பாக்ஸ் கூட ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட் உள்ள பேஸ்ட் ஸ்டைலுங்கிற ஆரம்பருக்கு கிளிக் பண்ணி அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி நான் கொடுத்துருக்க அந்த 5 குரூப்புக்கும் இப்போ நம்ம காப்பி பண்ணிட்டு வந்த எஃபெக்ட்டை நான் சொன்ன மெத்தடில் 1 பை 1 அந்த 5 குரூப்புக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குரூப் 10 இருந்து குரூப் 14 வரையாக கொடுத்துருக்கேன் அந்த 5 குரூப்புக்கும் இதே மாதிரி அந்த எஃபெக்ட்டை 1 பை 1 ஆட் பண்ணி வைக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. இப்போ நம்ம எஃபெக்ட் 1 உள்ள எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டோமா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 2 தான். எஃபெக்ட் 2 கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இது எங்கே ஆட் பண்ண போகிறோன்னா எப்போதும் போல தான் ரைட் சைட் மூவ் பண்ணிக்கோங்க. குரூப் 10 இருக்கா, குரூப் 10 கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் ஷாட் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. குரூப் 10 கீழே ஒரு ஸ்க்ரீன் ஷாட் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்க்ரீன் ஷாட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கீழே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா போதும் அந்த குரூப் 10 அதாவது குரூப் 10க்கு கீழே உள்ள அந்த ஸ்க்ரீன் ஷாட்டுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உள்ள வந்து ஆடாயிரும். நெக்ஸ்ட்டு அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து குரூப் லெவல் இருக்கா, அது கீழே நீங்கள் ஆட் பண்ணியிருக்க அந்த ஸ்க்ரீன் ஷாட்டுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோட எண்டு வரையும் அப்படியே வரிசையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ண அந்த ஸ்க்ரீன் ஷாட் இமேஜில் மட்டும் இப்போ நம்ம காப்பி பண்ணிட்டு வந்து எஃபெக்ட்டை மட்டும் இதே மாதிரி வரிசையை மட்டும் ஆட் பண்ணால் போதும் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சுச்சு. இப்போது நம்ம வீடியோவை ஆடியோட ஸ்டார்டிங்கிலிருந்து ஆடியோட எண்டு வரையாக பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து பண்ணிக்கலாம். மேலே உள்ள சேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஒரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் செலக்ஷன் 1080 ஃபுல் ஹெச்டி கொடுத்துட்டு ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி வந்து கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.